நான் ஃபர்ஸ்ட் டைம் அஸ் ஃப்ரீலான்சரா என்னோட கிளைண்ட் கிட்ட நான் பண்ண சொதப்பல் அண்ட் அதுல இருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன்றத இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். Hi guys, this is day 39 of documenting my freelancing journey. எப்பயுமே நான் யூசுவலா ஒரு கிளைண்ட் கிட்ட கார்ல கனெக்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கும் போது அதுக்கு முன்னாடி அவங்க பிசினஸ்ல என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றாங்க, அவங்களுக்கு நான் என்னென்னலாம் டெலிவர் பண்ணணும் அப்படின்றத கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு தான் கார்ல கனெக்ட் பண்ணுவேன். ஆனா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த முகில் கிட்ட இதை பத்திலாம் கேட்டா எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் கார்ல கனெக்ட் பண்ணி அவங்க கிட்ட டீல் க்ளோஸ் பண்றது ஓரியன்டா மட்டும் தான் பேசிட்டு இருப்பேன். நான் லிட்டரலா என்ன ஸ்டேஜ்ல இருந்தேன்னா, கிளைண்ட் என்கிட்ட அவங்க பிசினஸ் ஓரியன்டா ஏதாவது டவுட் கேட்டா கூட அது எனக்கு தெரிஞ்சு இருந்தாலுமே அது என்னால ரிப்ளை பண்ண முடியாம வளரி ப்ராப்பரா டெலிவர் பண்ண முடியாம இருந்த ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். அதுக்கு ரீசன் அந்த கிளைண்ட்டுக்கு அவங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ண தெரியாம இல்ல, எங்க இந்த கிளைண்ட் டீல் க்ளோஸ் ஆகாம போயிடுவாங்களோன்ற ஒரு ஃபியர் தான். அதனால என்னால கான்ஃபிடென்ட்டாவே பேச முடியல. மாதிரி நான் லூஸ் பண்ணது ஏகப்பட்டது சொல்லிக்கிட்டே போலாம். என்கிட்ட என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஒன்னொன்னா லிஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஃபியர்னஸ் தான், எங்க இந்த கிளைண்ட்டை மிஸ் பண்ணிடுவோமோன்ட்டு பயம் தான். செகண்ட் கிளாரிட்டி, ப்ராப்பரான மார்க்கெட் ரிசர்ச் இல்லாம அவங்க பிசினஸோட ப்ராப்ளம்க்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் நான் கொடுக்க போறேன் அப்படின்றது கிளியரா எனக்கே தெரியாம. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமை எப்போ நான் என்ன பில்ட் பண்ணிக்கிறதுக்காக சரி பண்ணணும், அதுல இருந்து கான்ஃபிடென்ட்டா நிறைய மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணி நல்ல நல்ல கிளைண்டா ஆன்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது என்னோட ஃப்ரீலான்சிங் ஜர்னில நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் அண்ட் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான வேல்யூபிள் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.